ஸ்ரீ தேவி பாகவதம் 173ஆம் பகுதி. தட்சணைக்காக மனைவியின் யோசனை. அரிச்சந்திரன் கேட்ட கெடு முடிந்ததும் விஸ்வாமித்ர முனிவர் மிகுந்த கோபத்துடன் வந்தார். இன்று மாலை சூரியன் மறைவதற்கு முன் எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுக்காவிட்டால் உன்னை சபித்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்றார். அப்போது சில பிராமணர்கள் அங்கு வந்தனர். அவர்களை கண்ட அரிச்சந்திரனின் மனைவி கூறினாள், நாதா, எல்லாம் நமது தலைவிதி. சாந்த குணசீலராக இருக்க வேண்டிய முனிவர் எம்மை கொடுமைப்படுத்துகிறார். ஓரிரு கணத்தில் எமது அரசும் பொருளும் போனதற்கு காரணம் விதி. அதனால் யாரையும் யாசிக்க வேண்டாம். என்னை யாருக்காவது விற்றுவிடுங்கள். அதையும் விதி என்று நினைப்போம். இன்று மாலை வரும் முனிவர் உங்களை சபிப்பதை என்னால் தாங்க முடியாது. அதனால் தாங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். சத்தியத்தை காப்பது தர்மம் என்றாள். 173ஆம் பகுதி நிறைவடைந்தது.